ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா ஏலியன் ரொமலஸ் என்ற சயின்டிஃபிக் ஹாரர் த்ரில்லர் மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா ஃபெடி ஆல்வரஸ். டிஸ்ட்ரிபியூட் பண்ணது 20th செஞ்சுரி ஸ்டூடியோஸ். சினிமாட்டோகிராஃபி வந்து கேலோ ஒலிவரஸ். இதோட கேஸ்டிங்ஸ்லாம் நம்ம பார்த்தலாம். கேலி ஸ்பேனி வந்து ரெய்னாவும், இசபெல்லா மெர்செட் வந்து கேவும், டேவிட் ஜோன்சன் வந்து ஆண்டியாவும், ஆர்ச்சி ரெனிக்ஸ் வந்து ட்ரைலராகவும், ஆலின் வியூ வந்து நேவராகவும், ஸ்பைக்கர் ஃபீம் வந்து பீஜானாவும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, ஒரு கிரகத்தை காட்டுவாங்க. அந்த கிரகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேட்டன் மாதிரி இருக்கும். அதில் வந்து டீனேஜர்ஸ் காட்டுவாங்க. நம்மள மாதிரி நார்மலாக தான் இருப்பாங்க. ஸோ ஒரு டீனேஜர்ஸ் வந்து காட்டும்போது அவங்க வந்து எங்கேயோ தொலைதூர பிரயாணத்துக்காக க்ரையோ ஸ்லீப் பாட் வந்து தேவைப்படுது. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து நம்ம பூமி, அதாவது அவங்களோட கிரகத்தை நம்ம பூமிக்கு மேலே வந்து ஒரு ஸ்பேஸ்ஷிப் வந்து ரொம்ப அனாமத்தமாக சுற்றிக்கிட்டு இருக்குது. அது பேர் வந்து ரொமலஸ். ஸோ அதுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த ரொமலஸில் வந்து 5 க்ரையோ ஸ்லீப் பாட் இருக்கா. அதை கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு தேவையான காரியத்தை நம்ம தொலைதூர பயணத்தை வந்து நம்ம மேற்கொள்ளலாம். இந்த க்ரையோ ஸ்லீப் பாட்னா என்னென்னா, ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸில் நீங்கள் படுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு தேவையில்ல, தண்ணி தேவையில்ல, எதுவுமே தூக்கம், அந்த சாப்பாடு, தண்ணி, எந்த ஆகாரம் எதுவுமே தேவையில்லை உங்களுக்கு. நீங்கள் படுத்து தூங்கும்போது என்ன வயசில் இருந்தீங்களோ, என்ன நிறத்தில் இருந்தீங்களோ, என்ன இதுவாக இருந்தீங்களோ, அதே தான் நீங்கள் வந்து 10 வருஷம் கழிச்சு, 5 வருஷம் கழிச்சு ஏஞ்சிக்கும் போதும் அப்படியே தான் இருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு சயின்டிஃபிக்காக வந்து ப்ரூவ் ஆகலை. இது அதுக்கு டெஸ்டிங்ஸ்லாம் ரியல் லைஃப்பில் அது டெஸ்டிங்ஸ்லாம் நடந்துகிட்டு இருக்குது. பட் இந்த மாதிரி நீங்கள் க்ரையோ ஸ்லீப் பாட் வந்து பேசஞ்சர்ஸ் மூவி, அவதார் மூவியில் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி இந்த 5 க்ரையோ ஸ்லீப் பாட் வந்து ரொமலஸ்ன்ற ஒரு பெரிய ஸ்பேஸ் கிராஃப்டில் வந்து அங்கே இருக்குது. அது இந்த டீனேஜர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோன்னே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட குட்டி ஸ்பேஸ் வெஹிக்கிள் வாகனத்தை எடுத்துகிட்டு போய் மேலே போய் அவங்க வந்து ஸ்பேஸில் போய் அந்த ஸ்பேஸ் ஷிப்புக்குள்ளே இறங்குறாங்க. ஸோ இப்படி தான் படத்தில் காட்டுறாங்க. ஸோ இறங்கும்போது அப்போ வந்து அவங்க வந்து தெரிஞ்சோ தெரியாமலையோ அங்கே இருக்கிற ஏலியனை வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுறாங்க. அந்த ஏலியன் படம்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ ட்ரிகர் பண்ணி விட்டோன்னே அங்கே முட்டையில் இருக்கிற அந்த குஞ்சுகள்லாம் வந்து காத்துட்ருக்கு. ஏதாவது கிடைக்காதா, ஏதாவது பேரசைட் ஹோஸ்ட் மாதிரி, ஒட்டுண்ணி மாதிரி ஏதாவது கிடைக்காதா அப்படின்னு காத்துட்ருக்க சமயத்தில் தான் இவங்க வந்து மாட்டுறாங்க. ஸோ இவங்க அந்த க்ரையோ ஸ்லீப் பாட் எடுத்தாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் இவங்க அங்கேருந்து வெளியே வந்தாங்களா, உயிரோட முதல்ல வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாசிட்டிவ், நெகட்டிவ்ஸ் நிறைய இருக்குது. ஸோ பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னு சொன்னோன்னா என்னது, ரொம்ப டார்க்காக இல்லை, எங்கேயுமே ரொம்ப டார்க்காக காட்டுற மாதிரிலாம் இல்லாமல் அங்கங்கே க்ரீன் ஷேடும் ஆரஞ்சு ஷேடு இதெல்லாம் போட்டு காமிச்சு நமக்கு கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருக்குது. அந்த ஃப்ரேமே கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம நிறைய ஏலியன்ஸ் படம்லாம் பார்த்துருப்போம். எல்லாம் ஒரு பார்ட் ஏலியன் படம்னு நினைக்கிறேன். மொத்தமாகவே பிளாக்காக தான் இருந்தது. ஒன்றும் கதையை புரியல நமக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே யோசிக்க ஆரம்பிச்சுட்டோம், என்ன நடக்குதுன்னு. ஸோ அந்த மாதிரிலாம் இந்த படத்தில் இல்லாமல் எங்கெங்கே கலர் கிரேடிங் வந்து கரெக்டாக கொடுக்குமோ அங்கங்கே கலர் கிரேடிங்லாம் கரெக்டாக கொடுத்து நம்ம கொஞ்சம் ஆக்டிவாக நம்மளை வச்சுருக்காங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடாக வந்து மூவ் ஆகுது. அது வந்து ரொம்ப ஸ்பீடுன்னு சொல்கிறத விட அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. நமக்கு வந்து அது ரொம்ப வந்து எப்படி ரொம்ப கொஞ்சம் நம்ம க்யூரியாசிட்டி தான் க்ரியேட் பண்ணும். எப்படின்னா திடீர்னு கேமரா வந்து சத்து போன ஏலியன் மேலே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஃபோக்கஸ் பண்ணால் திடீர்னு கண் அசைக்குமா, அது சத்து போயிருக்கும். ஆனாலும் நமக்கு அந்த ஒரு க்யூரியாசிட்டி வரும். அது கண் அசைஞ்சிருமோ, அதில் வால் அசைஞ்சிருமோ, அதில் கை நகலம் அசைஞ்சிருமோ அப்படின்ற மாதிரி ஒரு க்யூரியாசிட்டியை நமக்கு வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு தொய்வு இல்லை. முக்கியமாக ஆண்டியோட பர்ஃபார்மன்ஸ்லாம், அந்த சிந்தட்டிக் ரோபோ வர ஆண்டியோட பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து பக்காவாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த ஆக்டிங்லாம் பயங்கரமாக தான் இருக்குது. அப்புறம் கடைசியாக ட்விஸ்ட்டுன்னு சொல்லி ஒன்று காமிச்சிருக்கானுங்க. அது வந்து அது பாசிட்டிவாக இருக்குது. பட் ஆனால் அது எப்படி சொன்னால், ட்விஸ்ட்டுன்றது பாசிட்டிவ் தான், அது நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை காமிச்ச விதம் தான் கொஞ்சம் நெகட்டிவாக போச்சு. ட்விஸ்ட்டுன்றது பாசிட்டிவ் தான். ஸோ அது இவ்வளோ தான். மற்றபடி வந்து அந்த ஹீரோவோட ஆர்வக்கோளர் தம்பி ஒருத்தர் வரும், அவனும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு தான் பாசிட்டிவான விஷயங்கள்லாம் ஹாரராக காமிக்க பார்த்துருக்காங்க. ஹாரர் எலிமெண்ட் வச்சுருங்க. சும்மா ஏலியனை காமிச்சிட்டு போகிறோம் ஹாரர் மாதிரி, அது பயன்படுது. ஹாரர்னாலே பேய் படம் தான் அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஹாரர்ன்றது ஒரு எலிமெண்ட். ஸோ அந்த எலிமெண்ட்டை வந்து கரெக்டாக இதில் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இவ்வளோ வந்து பாசிட்டிவான விஷயங்கள். ஸோ நெகட்டிவான விஷயங்கள் பார்க்க போனால் என்னென்னா, எப்படி சொல்கிறது, நமக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா, என்னடா இது ஏலியன் மட்டும் தான் காட்டுறாங்க, ப்ரிடேட்டர் வருமோ அப்படின்ற மாதிரி நமக்கு ப்ரிடேட்டர் காமிச்சிருக்கலாம். அது என்ன பர்சனலாக எனக்கு வந்து அது ஒரு நெகட்டிவாக தோணுச்சு. ஸோ ப்ரிடேட்டர் லைட்டாக ஒரு ஹிண்ட் மாதிரி காமிச்சிருக்கலாம். ஸோ இவங்களை அடக்கிறதுக்காக ஒருத்தன் வருவான் அப்படின்ற மாதிரி ஒன்று காமிச்சிருக்கலாம். அது இன்னும் பயங்கரமாக அந்த கிளைமேக்ஸில் அந்த மாதிரி ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும். அது செமையாக போயிருக்கும். பட் ஆனால் அதை மிஸ் பண்ணிட்டானுங்க போல். அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, கிளைமேக்ஸில் மனுஷனுக்கும் ஏலியனுக்கும் ஒரு பிறக்கிற மாதிரி ஒரு ஜீவியை காட்டணும். ஒரு ஏலியன் மாதிரி மனுஷ ரூபத்தில். இப்போ நம்ம சாதாரண ஏலியன் எப்படி பார்த்தா ரெப்டைல்ஸ் மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ கடைசியாக ஒரு ஏலியன் காட்டுவாங்க. அது மனுஷனும் இதுவும் கலந்து
ரொம்ப கண்ட்ராவியாக இருக்குது. பார்க்கும்போதே வாமிட் வர மாதிரி இருந்துச்சு. தியேட்டரில் வாந்தி எடுக்க முடியல. வாந்தி எடுத்து அசிங்கமாக போய்ட்டனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சத்தியமாக கொமட்டி அடிச்சிருங்க அந்த 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 உருவத்தை பார்க்கும்போது. அவ்வளோ கேவலமாக இருக்குது. அது ஓரளவுக்காச்சு மனசாட்சியோடு எடுத்துருக்கலாம். இருக்கிற சாதாரண ஏலியனை விட அது இன்னும் ஹைட்டாக இருக்குது. அது பிறந்த உடனே கிடு 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 கிடுன்னு வளர்ந்துருது. அது எப்படி நம்ம நம்ப முடியும்? டக்குன்னு அது வளர்ந்து அவ்வளோ பெருசாக ஆகிடும். அது நம்புகிற மாதிரி இல்லை. அதான் வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நடக்கிற மாதிரி தான் அதை காட்டுவானுங்க. ஸோ அது வந்து நம்புகிற மாதிரி இல்லை. அதுதான் பெரிய ஒரு மைனஸாக போச்சு கடைசியாக. அதை காட்டுறதுக்கு பதிலாக ப்ரிடேட்டர் வந்து ஒரு ஹிண்ட்டு மாதிரி காமிச்சிருக்கலாம். ஸோ இவங்களெல்லாம் கொல்றதுக்கு இவங்கள ஆட்சி பண்ண ஒருத்தர் இருந்தான், ஒரு கூட்டம் இருந்தது, அவங்க தான் ப்ரிடேட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று காமிச்சிருந்தா ஓகே, அது வந்து வேறு மாதிரி போயிருக்கும். கடைசியாக இதை போய் தூக்கி காமிச்சதுனால ரொம்ப மொக்கையாக போச்சு. வேறு ஒன்றும் நெகட்டிவாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பார்க்கலாம், ரொம்ப ஜஸ்ட் பார்க்கலாம். ஆனால் சின்ன பசங்களை வந்து கொண்டு போனால் ரொம்ப கோரமாக இருக்கும். கை கால்லாம் துண்டு துண்டாக கடந்து அப்படி இப்படிலாம் நிறைய முகங்களை செதஞ்சு ஒரு மாதிரி இருக்கணும். சரியா? ஸோ அதெல்லாம் வந்து காட்டாமல் இருங்க. ஜஸ்ட்டு பார்க்கலாம், ஒன்ஸ் நீங்கள் பார்க்கலாம், அவ்வளோதான். மற்றபடியெல்லாம் அவ்வளோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கிடையாது. லாஸ்ட்டாக சொதப்பி வச்சிட்டான். ட்விஸ்ட்டு வச்சது நல்லா தான், அது பாசிட்டிவ் தான். ஆனால் அதை எடுத்து வச்ச விதை வந்து சொதப்பி வச்சிட்டானுங்க. ஸோ ட்விஸ்ட்டுக்கு நீங்கள் அவன் அந்த ஏலியனை காட்டுறதுக்கு பதிலாக நீ ப்ரிடேட்டரை வச்சு ஹிண்ட்டு போட்டுருக்கலாம். ஹிண்ட்டு போட்டிருந்தான் வச்சுக்கோ, அது இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கும். சரி, ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து 5க்கு வந்து 3.3 கொடுக்குறேன். ஏன்னா உண்மையாக வந்து ஆண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த சிந்தட்டிக் ரோபோவாக நடிச்சிருப்பாள். அவன் அந்த சிப்பு உள்ளே இருக்கிற ஒரு கேரக்டர் உள்ளே இருக்கிறப்ப வேற ஒரு சிப்பு இருக்கிறப்ப அவன் வந்து எப்படி நடிப்பானா, அந்த கம்பெனிக்கு சார்பாக நடிப்பான். அந்த சிப்பு எடுத்ததுக்கப்புறம் வேறு சாதாரணமாக நடிப்பான். ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பர்ஃபார்மன்ஸுக்காக நான் வந்து 3.3 கொடுக்குறேன். ஸோ 5க்கு வந்து 3.3 கொடுக்குறேன். ஒன்ஸ் வாட்சபிள். நோ கிட்ஸ், நோ சில்ட்ரன் யாருமே வேண்டாம். ஸோ 5க்கு 3.3 ஒன்ஸ் வாட்சபிள். தேங்க்யூ.